அனைத்து அன்பு இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 62. ஆள்வினை உடைமை, முயற்சி உடைமை. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாழ் ஆண்மை போல கெடும். தாளாண்மை வேளாண்மை என்ன அற்புதமாக எடுத்த குறள்லேயே அந்த எதுகை மூனையை காமிக்கிறார் பாருங்க. அடுத்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர், முயற்சி இல்லாதவன் உபகாரியம் தன்மை படை கண்டால் அஞ்சும்படி அதனிடை தன் கையில் வாளை ஆளுதல் தன்மை போல இல்லையாம். முயற்சி இல்லாதான் உபகாரியாக இருக்கும் தன்மை என்பது படையினை கண்டால் அஞ்சுகின்ற பேடி தனது கையிலே வாளினை வைத்திருக்கும் தன்மை போல இல்லையாக முடியும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஓமை சொல்லியிருக்கார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்திற்கு ஒரு கிராமத்தில் ஒரே தெருவில் இருவர் வசித்து வருகின்றனர். ஒருவர் பெயர் ராமசாமி, இன்னொருவர் பெயர் ஒருவர் பெயர் ராமசாமி, இன்னொருவர் பெயர் கருப்புசாமி. இந்த ராமசாமி அதே தெருவிலே வசித்து வருகிறார். ராமசாமி என்ன செய்கிறார்? இருசக்கர வாகனத்தில் வரும்போது இந்த கருப்புசாமியினுடைய வண்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருந்ததால் இருசக்கர வாகனம் அதை லைட்டாக இடிச்சிட்டாரு. அந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. உடனே ராமசாமி என்ன செஞ்சாச்சு, மனச்சாட்சியுடன் நம்ம தானே அடித்தோம், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காப்புல, இருந்தாலும் நம்ம தூக்கி நல்லபடியாக வச்சுட்டு போயிடுவோம். தூக்கி வச்சுட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய புறப்பட ஆரம்பிக்கிறார். இதை உடனே அந்த கருப்புசாமி பார்த்து விட்டான். உடனே கருப்புசாமி என்ன செஞ்சான்னா, இவனை அடிக்க ஓங்கினான் கையை, ராமசாமியை. அப்போ ராமசாமியின் நண்பு எதிர் வீட்டில் இருக்கிறான். அவன் உடனே வந்து, எப்படி அவர் தான் தூக்கி வச்சுட்டார்ல, ஏன் அவர் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இவரை இது பண்ணான், திட்டினான். உடனே என்ன செஞ்சிடான், அந்த ராமசாமியினுடைய இன்னொரு கருப்பசாமி இருக்கான்ல, அந்த கருப்பசாமி வந்து இவன் சொன்ன உடனே, ஏண்டா என்ன நீ நினச்சிட்ருக்கேன்னு இவன் அடித்து கீழே வீழ்த்திட்டான். இவனிடம் முயற்சி இல்லாத, ராமசாமியினுடைய நண்பனிடம் முயற்சி இல்லாததால் அவன் அடித்த உடனே கீழே விழுந்துட்டான். அது முயற்சி இருந்திருந்தால் அவன் வந்து பேடி என்ற பேருக்கு வந்திருக்க மாட்டான். அதாவது வாளை வைத்த பேடி போல அவன் கீழே விழுந்து விட்டான். அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். முயற்சி இருக்கணும். முயற்சி எப்படியும் அவன் செஞ்சது தப்பு, இவன் செஞ்சது ராமசாமி தவறு தான். ஆனால் என்ன செய்யறான், வண்டி எடுத்து வச்சுட்டு தான் அவன் போகிறான். அப்போ இவனை எப்படி உடனே எதுக்கு அடிக்கணும்? அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான்னா, அவனை எதிர்க்க போனான். ஆனால் அவனிடம் முயற்சி இல்லாததால் தன் வாளை வைத்திருக்கும் பேடி போல கீழே விழுந்து விட்டான். அதாவது இவன் அடித்த உடனே, கருப்பசாமி அடித்த உடனே கீழே விழுந்துட்டான். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். என்ன அற்புதமாக உணர்த்துகிறார். அப்புறம் உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அங்கே தான் இருக்குது அவருடைய திறமை. அடுத்து ஒரு குறளையும் பார்த்துக்கிறோம். 62. ஆள்வினை உடைமை. இன்பம் விளைவான் விளைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தனக்கு இன்பத்தை விரும்பனாகி வினை முடித்தலையே விரும்புவான். தன் கேளிராகிய பாரத்தின் துன்பத்தினை நீக்கி அதனை தாங்கும் தூணாகும் என்கிறார். அதாவது தனக்கு இன்பத்தினை விரும்பாதவனாகி தொழில் முடிப்பதையே விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரினுடைய துன்பத்தை நீக்கி சுற்றத்தாராகிய பாரத்தினை தாங்கும் தூணாகவும் ஆவான். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியிலே வாழ்ந்த மிகச்சிறந்த வீரன், மறக்க முடியாத ஒன்று. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்து விட்டு எனக்கு ஒரு வாரம் வரையும் ஆங்கிலேயர்கள் மீது பயங்கர விரக்தியில் இருந்தேன். ஏன்னா நான் ராமநாதபுரம் அரசு கல்லூரியிலே படித்தேன். அதாவது அப்போது தான் அந்த படத்தை பார்க்குறேன். ஆனால் படம் முன்னாடியே வந்துருச்சு, பார்க்குறேன். உண்மையிலேயே ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு அதே நினைவாகவே இருந்தேன். அந்தளவுக்கு வீரம் வருது அந்த படத்தை பார்த்த உடனே.
அவன் என்ன செஞ்சான்னா, ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி வட்டி கொடு வட்டி கொடு, உன் பாஞ்சாலங்குறிச்சி நீ ஆண்டு வருகிறாய், உன்னுடைய உறவினர்களிடம் உன்னுடைய மக்களிடமிருந்து எனக்கு வட்டி கிஸ்தி வாங்கி கொடு அப்படிங்கிறான். உனக்கு எதுக்கடா வட்டி கிஸ்தி? நீ ஆங்கிலேயன், எங்கள் நாட்டிலே வந்து நீ எங்கள் நாட்டிலே அடிமையாக இருந்து கொண்டு ஆனால் எங்களிடமே வட்டி கிஸ்தி கேட்குறியா? அது கண்டிப்பாக நடக்காது, அது என்னிடம் உறுதியாக நீ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை பேசுகிறான். அதாவது உனக்கு நான் மாமனா மச்சனா, நான் உனக்கு மாமனா மச்சானா, அப்படி வீர வசனங்கள். அந்த வீர வசனங்களை கேட்டாலே நமக்கு புல்லரிக்குங்க, அந்த அளவுக்கு அற்புதமாக பேசுவாருங்க. யார்? சிவாஜி கணேசன் நடிப்பு இருக்குது. சிவாஜி கணேசனுடைய நடிப்பு இந்த இடத்துல மறக்க முடியாதுங்க, அவருடைய நடிப்பு. அப்படியே பேசணும். உண்மையிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்து வந்தது மாதிரியே அவர் பேசினார். அப்படி நான் கடைசி வரையும் வட்டி கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டாப்புல. உடனே என்ன செஞ்சாங்க, நீ கொடுக்க முடியாதுல, உன்னுடைய உறவினர்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், உன் சொந்தங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்கு எனக்கு எதுக்கு வட்டி அப்படின்னு கேட்குறேன். கொடுக்க மாட்டேன், வட்டி கிஸ்தி எதுக்குன்னு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். ஆனால் எப்படா இவனுக்கு சமயம் கிடைக்கும், இவனை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படியே அதாவது வேறு வழியில் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து வேறு வழியிலே வந்து கமுதி வரை வந்துகிறார். கமுதியிலே இருந்தே அவருடைய சொந்த முயற்சியால் அதாவது சுரங்கம் கட்டுகிறார். கீழே இருந்து எங்கே வரை, ராமநாதபுரம் வரை போகும் வரைக்கும் அந்த சுரங்கம் ராமநாதபுரம் மூலக்குத்தலத்தில் இன்னும் இருக்கிறது. நான் படிக்கும்போது, நான் 1975 தான் பட்டம் பெற்றேன். அப்போது அதுவரை நான் அங்கே தான் படிக்கிறது உண்டு. அந்த மூலக்குத்தத்தில் தான் நானும் என்னுடைய நண்பர்களும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஏறி உட்காந்து படிப்போம். அந்த மூலக்குத்தலத்தில் இருந்து அந்த சுரங்கம் கமுதிக்கு செல்கிறது. அந்த மூலக்குத்தலத்திலிருந்து சுரங்கம் வேணாம், நம்ம பழைய எம்பி அவருடைய பவானி இருக்காங்கல்ல, பவானி ராஜேந்திரன், அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் 4 வீடு தள்ளி தான் அந்த மூலக்குத்தலம். அதில் ஒளியறதுக்கு மாதிரியே தனியாக இடம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த மூலக்குத்தலத்தில் மேலே ஏறுறார். அங்கேருந்து மேலே ஏறி இங்கே ஒளிஞ்சிக்கிடுவார். அவர் யாராலையும் பிடிக்க முடியல, கடைசி வரையும் பிடிக்க முடியல. ரொம்ப நாளாக என்ன செஞ்சாங்கன்னா, எப்படிடா இவன் பிடிக்கிறது, வேறு வழியே கிடையாது, இவ்வளவு மறைவாக எப்படி போயிட்டுருக்கான், எங்கே வாழ்கிறான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்போது என்ன செய்யறான்னு, எட்டப்பன்னு ஒருவன் இருக்கான். அவன் என்ன செஞ்சினான்னு, அவனுக்கு ரூபாய் கொடுத்த உடனே அப்படியே அவன் இருக்கும் இடத்த எல்லா விவரத்தையும் அவன் சொல்லிவிடலாம். அப்போ தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயனிடம் பிடிபடுகிறான். அவ்வளவு பீரங்கி படைகள் என்னென்னமோ ஆங்கிலேயன் வைத்திருக்கிறான், இருந்தாலும் அவனை பிடிக்க முடியவில்லை. காரணம், அவனுடைய முயற்சியால் அந்த சுரங்கத்தில் இங்கே இருப்பான். சுரங்கத்திலிருந்து எல்லாமே வந்துடும் இவனுக்கு, படைகளின் மூலமாக சாப்பாடு வந்துடும், மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு போவான், சுரங்கத்து வழியாக திரும்ப தப்பிச்சு இப்படி வந்துடுவான். இப்படி எப்படி காட்டுக்குள்ளே நம்ம பேர் என்ன, வீரப்பன், காட்டு ராஜா வீரப்பன் வாழ்ந்தானோ அது மாதிரி வாழ்ந்தான். அது மாதிரி இவன் வாழ்ந்தான். வீரப்பன் வாழ்ந்தது எப்படின்னா, அவன் எப்படி அந்த இதையெல்லாம் மரத்தை எல்லாம் வெட்டி சாப்பிட்டதுனால அவனை பிடிக்க முடியாமல் இருந்தது. வணக்கத்திற்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள்தான் அவரை முதலில் சந்தித்தார். அந்த அளவுக்கு பெருமை படைத்தவர் நக்கீரன் கோபால் அவர்கள், வணக்கத்திற்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள். நான் ஒரு நாள் போயிருந்தேன், அந்த சம்பந்தம் வேறு ஒரு விதமாக அலுவலக விஷயமாக அங்கே போயிருக்கையில் அங்கே பார்த்தேன் அந்த காட்டை. கர்நாடகத்தில் இதுலேயும் பிரியுது. அங்கே இருந்தால் அவர் போகிறார். அந்த காடை பார்த்த உடனே எனக்கெலாம் பயம் வந்துருச்சு. இதில் எப்படி நம்முடைய சகோதரர், நம்முடைய ஒரு விருப்பமாகிய நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் எப்படி இதில் போனார் அப்படின்னு சொல்லி இவரை கடத்திட்டாங்க. கர்நாடக ராஜகுமார் என்ற ஒரு நடிகரை கடத்தி விட்டார்கள். அப்படி போய் தான் அவர் அவரை காப்பாற்றினார்.
அதனால் நக்கி மரியாதைக்குரிய நக்கீரன் கோபாலுடைய புகழ் இந்த உலகம் உள்ளளவும் நிலைக்கும். எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் இன்று வரை நிலைத்திருக்கிறதோ அது மாதிரி நக்கீரன் கோபால் அவர்களினுடைய புகழ் இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். இப்போ வேணால் தெரியாமல் இருக்கணும், ஆனால் அவர் செஞ்ச இது உண்மையிலேயே அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது. இங்கே தான் காமிக்கிறாங்க, இங்கே தான் போலீஸ் திருந்தாங்க, இதுக்கு ஏற்றாப்புல தான் போகிறாருங்க, கண்ணை கட்டிட்டு போகிறாப்புல, மலைப்பாம்புகள் இருக்குது, என்னென்னமோ கிடைக்கும், அதெல்லாம் அவர் இது பண்ணி போய் அவன்கிட்ட பேட்டி எடுத்து அவனை காப்பாற்றிட்டார். அவரை ஒரு உயிரை காப்பாற்றி விட்டார். வேறு நடிகர் ராஜகுமாரை காப்பாற்றி விட்டார். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் நக்கீரன் கோபால். மறக்க முடியாத நபருங்க. அவரை இந்த உலகம் இன்னும் நினைத்து கொண்டே இருக்கிறது. அதில் மறக்க முடியாத உண்மை, உலகமே நினைத்து கொண்டு இருக்கிறது அவரை. அந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகச்சிறந்தவனாக இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனை இன்றும் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய அந்த எட்டப்பன் இருக்கான்ல, அவன் காட்டி கொடுக்கவில்லை என்றால் அவன் கண்டிப்பாக கடைசி வரையும் உயிரோடவே இருந்திருப்பான். கடைசி வரையும் வட்டி வாங்க விட்டிருக்க மாட்டான். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இப்போ சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இவர் சொல்லியிருக்கார். இதை திருவள்ளுவர் இக்குறளை சொல்லியிருக்கார பாருங்கள். அதுதான் திருவள்ளுவரினுடைய சிறந்த சிறப்பு. மீண்டும் நாளை பார்ப்போம். இதோடு ஆள்வினை உடைமை 10 குறள்களுமே சொல்லிட்டேன். ஆள்வினை உடைமை இதோடு முடித்து விடுகிறது. முயற்சி உடைமை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி இல்லையேல் என்ன இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் இருப்பான். முயற்சி ஒன்றே அவனை தூக்கி நிறுத்தும். அதனால்தான் எத்தனையோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நம்ம இதில் ஒரு 54 பேர் தேர்வு பெற்றிருக்கார்கள். அந்த மாதிரி முயற்சி இருக்கிறனால முயற்சி வேணும். நம்மளும் மாவட்ட ஆட்சித்தலைவராக வேண்டும் என்ற முயற்சி வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து திருக்குறளை ஒரு குறளாவது படியுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.